தமிழின விடுதலைக்காக போராடிய என் தலைவர் பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக நின்று கடந்த 13 ஆண்டுகளாக மக்கள் போராட்டங்களில் பல போராட்டங்களை முன்னெடுத்து எங்களையும் மக்களுக்காகவும் போராடும் என் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கும் கடந்த 14 ஆண்டு காலமாக எந்த சோர்வின்றி போராடி கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கும் என் அண்ணன்மார்களுக்கும் எங்கிருந்தோ ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் திருட்டு திமுகவினருக்கும் எனது அன்பிற்குரிய முதல் வணக்கத்தை சொல்கிறேன். ஐயா, இது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்ல. கள்ளக்குறிச்சி மோஸ்ட் சூசைட் பிளேஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா கடந்த 2 நாளுக்கு முன்னால ஒரு அம்மாவோட ஐயா வந்திருந்தாங்க மனு கொடுக்க. அந்த மனுவை சரியா விசாரிக்காத அரசாங்கம் எதற்காக இருக்கணும்? அவங்க தன் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொள்ளும் நிலையில் தள்ளப்பட்டிருக்கார்கள். இந்த திமுக ஆட்சியினால், இந்த திமுக ஆட்சி வந்ததால் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான ஒழுக்கம் இல்லை, சரியான எந்த வசதியும் செய்து கொள்ளவில்லை. காரணம் இந்த திமுக அரசு. திமுக அரசு நன்றாக நம்ம மாவட்ட நிர்வாகத்தை வழிநடத்தி இருந்தால் இந்த மாவட்டம் அரசு ஒழுங்காக வழிநடத்தி கொண்டிருக்கும். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசு தான் திமுக அரசு. இந்த திமுக அரசு குடிப்பதற்கு மட்டும் கடந்த 1 வருடத்தில் மட்டும் பல டாஸ்மார்களை மூடுவோம் என்று சொல்லி இருக்க தெரிந்து வைக்கிறார்கள். இருக்க வேலை கூடுகிறது, இதனாலே கள்ளச்சாராய விலை குறைவாக இருக்கிறது என்று என் தந்தைமார்களும் தாய்மார்களும் வாங்கி வருகிறார்கள். என் அன்பு பிறந்தவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். திமுக பாத்தீங்கன்னா நமக்கான பாதுகாப்பு இல்லை, நம்மளை அழிப்பதற்காக வந்தது. ஐயா யாரே சொல்லியிருந்தாங்க, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கீங்க, பச்சையா சொல்ற, ஒரு தாய்க்கு பிறந்தால் மட்டுமே தமிழ் தேசியம், அதான் திராவிடம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இருக்கின்றது. இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நிலத்தை அளக்க வந்தால் 20,000 ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்கிறார்கள். இது உங்களுக்கு நடக்கல, இங்க இருக்க சில பேருக்கு நடந்திருக்கு. நான் நாம் தமிழர் கட்சியில இணைவதற்கு முன்னாலே எங்க வீட்டுல நடந்திருக்கு. இதை கண்ணால பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இனத்துக்காக போராடுற அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் கூட நின்று போராட மட்டும்தான் இதற்காக விடுதலை கிடைக்கும் என்றுதான் இதோ உங்களுக்காகவும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காகவும் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அண்ணன்மார்களே, தங்கைமார்களே, மறந்து விடாதீர்கள். வருகின்ற 2026 எந்த கட்சிக்கும் கூட்டணி இல்லாமல் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிடுவது என்று கூறியிருக்கிறார். ஆகையால் அண்ணன் சீமான் அவர்களை அரியாசனத்தில் ஏற்றி லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஐயா மறந்துடாதீங்க ஐயா, உங்களுக்கான ஒரே வாய்ப்பு. உங்களுக்கு திமுக கொடுக்கிற கோட்டை வேணும்னா திமுக ஓட்டு போடு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உயிருக்கும் மேல மதிக்கிற ரத்தத்தை கொடுக்கிறோம். எங்களை பார்த்து ஒரு சிந்தித்து பாருங்க. தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். இதுக்கான விடுதலை நாள் 2026. நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர்.